வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம இசை தந்திரமா ஸ்ரீஜாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. ஸ்ரீஜா வாயாலேயே நான் விஷால் கூட தப்பா நான் இருந்தோம் அப்படின்னு பொய் தான் சொன்னேன் அப்படின்னு வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறாங்க இசை. அதோட பார்த்தோன்னா அதை வீடியோ ரெக்கார்டா எடுத்து நம்ம சுபத்ராட்ட காட்டி சுபத்ராக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பழிவாங்கும் திட்டத்தோட ஸ்ரீஜா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த தப்பும் வரலன்னா அதுக்கு நடக்கலைன்னா அதுக்கு பிறகு எதுக்காக இந்த ஸ்ரீஜா என் வீட்டுக்கு மருமகளாகணும், இவ ஒரு துரோகி, ஏற்கனவே அத்தை மாமானி ஒருத்தவங்களை கூட்டு கேடித்தனம் பண்ணுனா, இப்போ இவ பழி வாங்கும் திட்டத்தோட என் பையனை நம்ப வச்சிருக்கா. தப்பு நடந்துச்சு, நீ இப்படிப்பட்டவரை வரவே கூடாது, என் வீட்டுக்கு மருமக இசை தான் அப்படின்னு அந்த இடத்துல இசையை மருமக ஆக்குறாங்க. ஸ்ரீஜாவை அடிச்சு விரட்டுறாங்க நம்ம சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. இசை ராகவிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க ஸ்ரீஜா வாயாலே உண்மையை வர வைக்கணும், நான் தான் பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறா அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லனா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க நேரம் இசையே அந்த பிளானையும் சொல்லுறாங்க. இந்த பாரு ராகவ், நீ வேற ஆள் மாதிரி குரலில் பேசி இந்த பாருங்க ரம்யா வீட்டுக்கு பிறந்தநாள் கொண்டாட போனேற தானே அங்கே தப்பு நடந்துச்சுன்னு சொன்னீங்க, அங்கே நானும் வந்திருந்தேன், உங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கலைன்னு எனக்கு தெரியும், நீ எப்படி கிட்ட இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எவிடன்ஸை கிரியேட் பண்ணானே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நீ செய்கிற சேட்டை எல்லாம் நான் வீடியோவாக வச்சுருக்கேன், நான் இதை கண்டிப்பாக இப்போவே கொண்டு காட்டி விஷாலுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு அந்த இடத்துல பேசுங்க. இதை கேட்டோன்னா ஆடி போவா, பயப்படுவா. அதோட பார்த்தோன்னா இப்போ எனக்கு பணம் வேணும், 2 லட்ச ரூபா பணம் வேணும், இந்த வீடியோவை தாரேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி அவட்ட பேசணும். அவள் கண்டிப்பாக அந்த வீடியோ எவிடன்ஸை வாங்க வருவா 2 லட்சத்தை கொண்டு. அதோட பார்த்தோன்னா நான் வீடியோவை எடுத்து எவிடன்ஸை கிரியேட் பண்ணிடுவேன், அவள் வாயாலேயே உண்மையை கக்க வைக்கணும், எங்களுக்குள்ளே எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு அவளை சொல்ல வைக்கணும், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஒரு கட்டத்தில் நான் எடுத்த அந்த வீடியோவை கொண்டு போய் சுபத்ரா அத்தைக்கிட்ட காட்டி, இவர் எந்த தப்புமே நடக்கலை, ஆனால் நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணது ஸ்ரீஜா தான் அப்படின்னு உள்ள வீடியோ எவிடன்ஸ் அவள் வாயாலே ஒத்துக்கிட்டதை காட்டி, அவள் எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ண வந்திருக்கா, அவளுக்கு திட்டம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு இசை ஸ்கெட்சு போட்டு நமக்கு கொடுக்குறாங்க நம்ம ராகவுக்கு. அதே மாதிரியே பஞ்சாப் சிங் கிட்ட போட்டு நம்ம ராகவ் பின்னி புடைஞ்சு எடுத்துறாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்ரீஜா, நான் உனக்கும் விஷாலுக்கும் எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு அதுக்குள்ள வீடியோ எனக்கிட்ட இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா கேட்குறாங்க. ஆமாம், நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தேன், அப்போது நீ இன்னும் ரம்யாவை சேர்ந்து விஷாலுக்கிட்ட ஒட்டி இருந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்த எவிடன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், நீங்கள் என்னென்ன கோல்மால் பண்ணிய அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் நானும் வீடியோ எவிடன்ஸாக வச்சுருக்கேன், நான் இப்போவே கொண்டு போய் உனக்கு விஷால் கூட கல்யாணம் நடக்க இருக்குதுல்ல அதில் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்படி காட்டாமல் இருக்கணும்னா எனக்கு 2 லட்சம் ரூபா பணம் கொடு, நான் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த வீடியோ எவிடன்ஸை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பஞ்சாப் சிங் கெட்டப்பில் நம்ம ராகவ் பேசுகிறாங்க. இதை கேட்டு அரண்டு போகிறாங்க. ஏற்கனவே இசையால் என் வயிற்றுல புளிய கரைச்சது கணங்க இருக்குது, இப்போ இந்த பஞ்சாப் சிங் வேற எனக்கு வீடியோ எவிடன்ஸை வச்சிருக்காரு, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுபத்ரா என்னை அடித்து வெளியே விரட்டிட்டு இசையை தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக்குவா, ஏன்னா அவளுக்கு இசைக்கு மேலே கொல்ல பிரியமாக இருக்குது. இப்படி இருக்க நேரம் நான் என்ன பண்ணேன், இந்த இசை இந்த வீட்டில் இருக்கிறது வரை என் அடிவயரே கலங்கிட்டு தான் இருக்குது, எப்படியாவது விஷால் கையால் நான் தாலியை கட்டிக்கிடணும், அப்போ தான் இந்த குடும்பத்தை பழி வாங்க முடியும், எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான அந்த சுபத்ராவையும் இசையை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம இப்போ இந்த பஞ்சாப் சிங்கிட்ட இருந்து வீடியோ எவிடன்ஸை வாங்காட்டனா எப்படி பார்த்தாலும் அவன் இங்கே போட்டு உடைச்சிட்டானா இசை கூட விஷாலுக்கு கல்யாணம் ஆயிரும்
போயிடும், அதுக்கு முன்னாடி 2 லட்சத்தையும் கொண்டு அவங்க மூஞ்சில விட்டெறியணும் அப்படின்னு வந்து 2 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ராகவ பார்க்க வந்து போகிறாங்க. ராகவ் பஞ்சாப் சிங் கெட்டப்பில் வந்து நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா எங்கோ எனக்குள்ள வீடியோ அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து கேட்க, உனக்கு உள்ள வீடியோ இருக்குது, பத்திரமா இருக்குது, முதல்ல 2 லட்ச ரூபாயை கொடு அப்படின்னு வந்து நம்ம ராகவ் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து 2 லட்ச ரூபாயை ஸ்ரீஜா கொடுத்துட்டு அந்த வீடியோவுக்கு ஓடாத ஒரு செல்லை கொடுத்து இதில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவை அனுப்பிவிடுறாங்க. ஸ்ரீஜாவும் வீடியோவை வாங்கியாச்சு அப்படின்னு வந்து வராங்க. ஆனால் வாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ராகவ் வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு நீ எவ்வளோ ஹோல்மால் பண்ணி நீ அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து தப்பு நடந்துச்சு, நீ வந்து எல்லாத்துலேயும் ஏமாற்றி வச்சிருக்குது, எனக்கு எல்லா ரகசியமும் தெரியும், நீ வந்து என்னென்ன பண்ணுனா அப்படின்னு வந்து அந்தால உடனே வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு எப்படியாவது அந்த சுபத்ரா குடும்பத்தை பழி வாங்கணும், வேறு வழி தெரியல, அதுக்காக தான் இது ஹோல்மால் பண்ணேன், எங்கள் அம்மாவும் சாவு சும்மா நடக்கலை, இவாளால் தான் சுபத்ரா தான் நடந்து எங்கள் அம்மா வந்து ஒரு அவமானப்படுத்தி எங்கள் அம்மா அதில் தூக்கு போட்டு செத்தாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்க நேரம் நடந்தது, இதில் எவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு அவ பையன் மூலமே நான் அவளுக்கு கண்ணை குத்தணும், அதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து உளறி கொட்டுறாங்க. எல்லா வீடியோ எவிடன்ஸையும் பக்காவாக க்ரியேட் பண்ணி நீங்கள் ரொம்ப நன்றி, நீங்கள் எப்படிப்பட்டாலும் இந்த வீடியோவை சுபத்ரா கிட்ட காட்டாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இவருக்கு கதையை முடிச்சு இவருக்கு 2 லட்ச ரூபாயை வாங்கிட்டு அனுப்பியாச்சு, இவன் இன்னைக்கே பஞ்சாபுக்கு கிளம்பிடுவான், இது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க. இங்கே இசை வந்து வீடியோ எவிடன்ஸை பக்காவாக எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம சுபத்ராவை பார்க்குறாங்க. அத்தை ஸ்ரீஜாவை மட்டும் நம்பி உங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆக்கிறாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ஸ்ரீஜா மேலே உனக்கு ஏன் இசை இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு வந்து சொன்னேன். அவன் நல்லவ இல்லை, எனக்காக வீடியோ எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நாங்கள் வந்து அவள் நல்லவ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் ராகவும் வந்து அவர்கிட்ட உண்மையை கக்கிறதுக்காக நாங்கள் இப்படி பஞ்சாப் சிங் மாதிரி வேடம் போட்டு நாங்கள் வந்து ராகவ் பண்ணினார். அதில் உண்மையெல்லாம் உளறி கொட்டிட்டா அவங்க அம்மா சாவுக்கு நீங்கள் தான் அத்தை காரணம்னு நினச்சிட்டு இருக்கா, அதை வந்து பழிவாங்க தான் வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு விசையை லவ் பண்ணுறது மாதிரி சோவை காட்டி ஏமாத்திருக்கா விசாலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க. நம்ம இசை இதை கேட்டு அரண்டு போகிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அத்தா, அவள் வந்து விஷாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் எந்த தப்புமே நடக்கலை, ஆனால் தப்பு நடந்தது மாதிரி அப்போ தான் அவளை கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதிப்பீங்கன்னு இந்த வேலையை பண்ணியிருக்கா இந்த ஸ்ரீஜா, அதுவும் உங்களை பழி வாங்குறதுக்கு அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை போட்டு கொடுக்குறாங்க. ஸ்ரீஜாவை அடிக்கிறாங்க. நம்ம சுபத்ரா என்ன நினச்சிக்கிட்ட, உங்கள் அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து வெளுக்க நேரம் எங்கள் அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காம்படிஷனில் வந்து பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாங்களே, அப்போ தானே நீ ப்ரைஸை இவங்களுக்கு சேராது இந்த சின்ன பிள்ளையோடது அப்படின்னு வந்து எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கி கொடுத்த அந்த அவமானத்தில் தான் எங்கள் அம்மா வந்து தூக்கில் தொங்குறாவன். எங்கள் முக்கியமான குற்றவாளி நீ தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அந்த எந்த பிள்ளைகிட்ட இருந்த ப்ரைஸை வாங்கினாவளோ அது அந்த இசை தான். இப்போ தான் நான் வந்து அன்னைக்கு என் ரிசப்ஷனில் அந்த பாட்டை பாடினால அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் 2 பேர்த்தையும் பழி வாங்கணும், அதுக்காக தான் நான் கங்கணம் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அடின்னு நம்ம ஸ்ரீஜாவை அடித்து, இந்த பாரு இப்போவே என் கண்ணில் முழிக்காமல் ஓடிடு, என்னோட மருமக இசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா அறிவிக்கிறாங்க. நம்ம விஷாலுக்கும் இசைக்கும் கல்யாணம் வந்து நடக்குது.